ஊரணி வாசலை ஒட்டி அமைந்துள்ள இந்த சீலோவாம் குளத்தை பற்றி யோவான் 9வது அதிகாரத்திலே ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். இயேசு அப்புறம் போகையில் பிறவி குருடனாகிய ஒரு மனுஷனை கண்டார். அப்பொழுது அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, ரபி, இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம்? இவன் செய்த பாவமோ இவனை பெற்றவர்கள் செய்த பாவமோ என்று கேட்டார்கள். இயேசு பிரதியுத்தரமாக, அது இவன் செய்த பாவம் அல்ல, இவனை பெற்றவர்கள் செய்த பாவம் அல்ல, தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான் என்று சொல்லி யோவான் 9:6 பார்க்கின்றோம். இவைகளை சொல்லி அவர் தரையிலே துப்பி உமிழ்நீரினால் சேருண்டாக்கி அந்த சேற்றை குருடனுடைய கண்களின் மேல் பூசி, நீ போய் சீலோவாம் குளத்திலே கழுவு என்றார். சீலோவாம் என்பதற்கு அனுப்பப்பட்டவன் என்று அர்த்தமாம். அப்படியே அவன் போய் கழுவி பார்வை அடைந்தவனாய் திரும்பி வந்தான். இந்த சம்பவத்திலேயும் இந்த சீலோவாம் குளத்தினுடைய தண்ணீர் அந்த ஊருணி வாசல் அருகே இருந்து அந்த இடத்திலே ஒரு அற்புதம் நடந்தது என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். நம்மில் அநேகர் ஏன் இப்படி உமிழ்நீரை வைத்து கிறிஸ்து அற்புதம் செய்ய வேண்டும் என்ற ஒரு கேள்வி நமக்கு உண்டு. ஆதியாகமம் 2வது அதிகாரம் 6வது வசனத்தில் நம்ம பார்க்கின்றோம். அப்பொழுது மூடுபனி பூமியிலிருந்து எழும்பி பூமியை எல்லாம் நனைத்தது. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். மனுஷன் ஜீவாத்மாவானான். எனவே மனுஷன் மண்ணிலிருந்து வந்தவன். அவனுடைய கண்ணு, காது எல்லாமே மண்ணால் தான் உண்டானது. அந்த காலகட்டத்தில் ஆதியாகமத்தில் மூடுபனி இறங்கி பூமியை நனைத்து அந்த மண்ணினால மனிதனை தேவன் உருவாக்கினார். இந்த இடத்திலேயும் அந்த மூடுபனி என்பது தண்ணீரும் காற்றும் கலந்தது மூடுபனி. அதை போல யோவான் 9 மூடுபனியை ஒத்த தன்னுடைய உமிழ்நீரை மண்ணிலே கலந்து அந்த சேற்றை அவனுடைய கண்களில் பூசுகிறார். தான் ஒரு சிருஷ்டி கர்த்தர், தன்னால் மண்ணினால் மனிதன் உருவாக்கப்பட்டான் என்பதை அவர் இங்கே நிரூபித்து காண்பிக்கின்றார். கிறிஸ்து தெய்வத்தினுடைய பரிபூரணம் எல்லாம் நிறைந்தவர். அவருடைய எச்சிலேயும் அந்த வல்லமை இருந்தது. ஊரணி வாசல் அருகே உள்ள சீலோவாம் குளத்தின் தண்ணீரினால் குருடன் பார்வை அடைந்தது போல ஊரணி வாசல் அடையாளப்படுத்துகிற பரிசுத்த ஆவியானவரால் நாமும் ஆவிக்குரிய பார்வையை பெற்றவர்கள் ஆகிறோம்.